வணக்கம். இந்த வீடியோவில் இரண்டாவது தவணை டிஏ அரியர் வழங்க உத்தரவு 2026 ஜூன் மாதம் அரசு ஊழியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கிடப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரத்தில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டிருக்கிறார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 58% உயரும். புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போல 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணையில் வழங்கப்படும். ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயனளிக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள். இதுகுறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவின் மக்களுக்காக நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் 2வது தவணை அகவலைப்படி நிலுவைத் தொகை ஜூன் மாதம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதல் தவணை மே மாதம் வழங்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.